கருணை ஏன் அவசியம்? பிரசன்ட்ல வாழணும்னா கருணை இருந்தாதான் பிரசன்ட்ல வாழ முடியலன்னா வாழ முடியாது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை பயிற்சி பண்ணாலும் பிரசன்ட்ல எல்லாம் வாழ முடியாது. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எந்த நாட்டுல அன்பா இருந்து சொல்லி கொடுக்குறான்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய PhD சப்ஜெக்ட் நீங்க படிச்ச ஆளாக இருந்தாலும் கூட ரோட்ல ஒரு உயிர் பசியோட போகுது அப்படின்னா அவன் பண்ண கர்மாவுக்கு அவன் அனுபவிக்கிறான்றது அறிவு. அது என்னமோ கர்மா பண்ணிட்டு போகுது, பாவம், அதுக்கு ஏதாவது பண்ணுவோன்றது கருணை. உங்களுக்கு கருணை இருக்கா, அறிவு இருக்கா? நீங்க கொடுக்கறது 1 வெள்ளி 2 வெள்ளி கொடுப்பீங்க. அவன் 1 வெள்ளி 2 வெள்ளி வச்சு 1 வீடு 2 வீடு வாங்கிடுவானா? என்னென்ன திங்கிங்! அதுக்கே அத்தனை கேள்வி, அத்தனை சிந்தனை. இப்படி அறிவு வேலை செஞ்சதுன்னா எப்படி கருணைக்கு போவீங்க? யார் கருணையோடு இருக்கிறானோ அவனால மட்டும்தான் பிரசன்ட்ல வாழ முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எப்படின்னு கேளுங்க. எப்படி அப்படின்னா, இப்ப உங்க மேல அளவு கடந்த அன்பு இருக்கிறதுனாலதான் பேசும்போது வேற எதுலையும் கவனம் செதற மாட்டேங்குது. இந்த உயிருக்கு என்ன கொடுத்துட முடியும்? இது எப்படி, என்ன பண்ணலாம், இது என்ன சொன்னா மண்டைய கழுவி பயிற்சி பண்ண வைக்கலாம், என்ன பண்ணா இதுக்கு அன்பை கொடுக்க முடியும், என்ன பேசுனா இந்த உயிர் மறுபடியும் எல்லாருக்கும் அன்பு காட்டும். இதுலயே போக்கஸ் இருக்கிறதுனால மறுபடியும் சுத்தி சுத்தி அங்கேயே வர, வேற எங்கேயும் மைண்ட் ஓட மாட்டேங்குது. புரியுதா? இப்ப கருணை இல்லாம ஏதோ பேச வச்சிருக்காங்க, ஏதோ ஹால கொடுத்துருக்காங்க, ஒரு ஏதோ உட்கார்ந்து மைக் இருக்கு, நம்ம வாட்டுக்கு பேசுவோம். பேச பேச என் மைண்ட் நாளைக்கு பிளைட்டை பத்தி யோசிக்கும், அடுத்து எனக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸை பத்தி யோசிக்கும், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிளாஸை பத்தி யோசிக்கும், ஆசிரமம் எப்படி கட்டுறதுன்னு யோசிக்கும். எப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது. இந்த மென்டாலிட்டியில நான் இருக்கிறேன்னா சக்சஸ்ஃபுல்லான ஸ்பீச் கொடுக்க முடியுமா? ஹார்ட் ஹிட்டிங்கான ஸ்பீச் கொடுக்க முடியுமா?